வணக்கம். இன்றைக்கு அனகோண்டா பாம்பை பத்தி பார்க்கலாம். மிக நீளமாக வளரக்கூடிய பாம்பு இனங்கள்ல ஒன்றுதான் அனகோண்டா பாம்பு. இத பத்திய திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு. அனகோண்டா பாம்புகளால தாக்கப்படுவதை கருப்பொருளா கொண்டு பல படக்கதைகளும் சாகச கதைகளும் புனையப்பட்டிருக்கு. அதனால அனகோண்டா பாம்புன்னா அனைவருக்குமே தெரியும். உலகத்தோட மிக நீளமான பாம்பு அப்படிங்கிறது அனகோண்டா கிடையாது. உலகில மிக நீளமான பாம்புங்கிறது பைத்தான் ரெட்டிகுலேட்ஸ்ன்ற மலைப்பாம்பு தான். அதே சமயத்துல உலகத்தோட 2வது மிக நீளமான பாம்பு அனகோண்டா ஆகும். மேலும் எடையோட அடிப்படையில மிகப்பெரிய பாம்புன்னு பாத்தீங்கன்னா அது அனகோண்டா தான். இவை நீர் போவாக்கள் அப்படின்னும் அழைக்கப்படும். பிரேசில் நாட்டுல சுகுரி, சுகுரிஜு மற்றும் சுக்ரீபா போன்ற பெயர்கள்ல அழைக்கப்படுது. இது போய்டே அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது. இந்த குடும்பத்துல யூனெக்ஸ் என்ற பேரினத்தை சேர்ந்த பாம்புகளை அனகோண்டாக்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதுல 4 இனங்கள் இருக்கு. இருப்பினும் ஒரே ஒரு பாம்பு இனத்தை மட்டும்தான் இது குறிப்பிடுது. அது பச்சை அனகோண்டா. ஆனை கொன்றான் அப்படிங்கிற பெயரையோட அடிப்படையில இந்த பாம்பிற்கு இந்த பெயர் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இலங்கையில காணப்படும் சிறிய பச்சை நிறமான சாட்ட பாம்பு வகைய சிங்கள மொழியில ஹெனகாண்டாயா அப்படின்னு அழைச்சாங்க. அங்கு இது தமிழ்ல ஆனைக்கொன்றான்ற பெயர்ல அழைக்கப்பட்டது. அனகோண்டா அப்படிங்கிறது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியது. இது நச்சுத்தன்மை அற்றது. இது மலைப்பாம்போட பண்புகளைத்தான் கொண்டு இருக்கு. தென் அமெரிக்காவில நீர்நிலைகளிலும் சதுப்பு நிலங்களிலும் வாழுது. அனகோண்டாவில பாத்தீங்கன்னா 4 இனங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பச்சை அனகோண்டா இது கொலம்பியா, வெனிசுலா, கயானஸ், ஈக்வாடர், பெரு, பெலிவியா, பிரேசில், ட்ரினிடாட் தீவுகள் ஆகிய இடங்கள்ல காணப்படுது. இதன் விலங்கியல் பெயர் யூனக்டஸ் முரினஸ் அப்படிங்கிறதாகும். அடுத்தது மஞ்சள் அனகோண்டா. இது ஒரு சிறிய இனம். இது கிழக்கு பொலிவியா, தெற்கு பிரேசில், பாராகுவே, வடக்கு அர்ஜென்டினா ஆகிய இடங்கள்ல காணப்படுது. இதோட அறிவியல் பெயர் யூனக்டஸ் நோடியஸ் அப்படிங்கிறதாகும். தற்போது சென்னையில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில கூட ஒரு பாம்பு வளர்க்கப்படுது. பொலிவியன் அனகோண்டா இது சமீபத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இனமாகும். இது பொலிவியாவில் உள்ள பெனி மற்றும் பாண்டோ துறைகளில் காணப்படுது. இதன் விலங்கியல் பெயர் யூனக்டஸ் பெனியன்சிஸ் அப்படிங்கிறது. அடுத்தது கரும்புள்ளிகள் கொண்ட அனகோண்டா. இது ஒரு அரிய வகை பாம்பு இனம். உடல்ல கரும்புள்ளிகள் காணப்படும். இது வடக்கு பிரேசிலிலும் கடலோர பிரெஞ்சு கியானாவிலும் காணப்படுது. இதோட அறிவியல் பெயர் யூனக்டஸ் டெஸ்ஸாயுயன் சிங் சி என்பதாகும். பச்சை அனகோண்டா பாம்பு இனம் தான் மிக நீளமா வளரக்கூடியது. இது ராட்சச அனகோண்டா, மரகத அனகோண்டா, காமன் அனகோண்டா அல்லது பொதுவான நீர்போவா அப்படின்னும் அழைக்கப்படுது. அனகோண்டாங்கிற சொல் பெரும்பாலும் இந்த இனத்தை தான் குறிக்குது. இந்த பாம்பு 10 முதல் 25 அடி நீளமான வளரும். ஆண் பாம்புகளை விட பெண் பாம்புகள் தான் மிக நீளமாக வளரக்கூடியது. பொதுவா ஆண் பாம்புகள் 10 அடி நீளம் வரை வளரும். ஆனா பெண் பாம்புகள் 25 அடி நீளம் வரைக்கும் வளருது. சில பெண் பாம்புகள் 30 அடி நீளத்தையும் எட்டுது. இவை 100 முதல் 200 கிலோ வரை காணப்படும். ஆகவே உலகில அதிக எடை கொண்ட பாம்பாக இது கருதப்படுது. இந்த பாம்பு ஆலிவ் பச்சை நிற பின்னணியை கொண்டுள்ளது. மேலும் இதோட உடல் பாத்தீங்கன்னா கருப்பு புள்ளிகளால மூடப்பட்டிருக்கும். உடலோட ஒப்பிடும் பொழுது தலை குறுகியதா இருக்கும். பொதுவா இருபுறமும் தனித்துவமான ஆரஞ்சு மஞ்சள் பட்டைகள் காணப்படும். கண்கள் தலைக்கு மேல அமைஞ்சிருக்கு. பாம்பு தனது உடலை வெளிப்படுத்தாம தண்ணீர்ல நீந்தும் போது கண்கள் வெளியே பார்க்க உதவும். இதன் தாடை எலும்புகள் தளர்வாக இணைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் தாடைய முன்பக்கத்துல திறந்தே இருக்கும். இது அதன் தலையோட அளவை விட பெரிய இரையை விழுங்குறதுக்கு அனுமதிக்குது. அதோட வாயில உள்ள மூச்சுக்குழாய் அந்த இரையை விழுங்கும் போது சுவாசிக்கவும் இது அனுமதிக்குது. இதனோட மிகப்பெரிய உறுப்பு கல்லீரல் ஆகும். இந்த பாம்பு தண்ணீர்ல நன்றாக நீந்தும். ஒரே மூச்சுல 10 நிமிடங்கள் வரை நீருக்கடியில இருக்குமா. இது முதலை, மான், காட்டுப்பன்றி, சிறுத்தை, குதிரை, செம்மறி ஆடு, மீன் போன்றவற்றை உண்ணும். மலைப்பாம்பை போல இரைய உடலால இறுக்கி கொள்ளும் தன்மையுடையது இது. இரைய அப்படியே விழுங்கிடுமா. இது இரைய எப்போதும் நாடி செல்றதில்ல. சினிமாவில காண்பது போல எத்தனை தடைகள் வந்தாலும் தேடி ஓடி மனுஷனை கொல்லும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இது மனுஷனை கொல்லும் ஆற்றல் கொண்டதுதான்.
இருப்பினும் மனிதர்களை இரையாக உண்பது கிடையாது. இது பெரிய இரைகளை விழுங்கிவிட்டா செரிமான செயல்முறை முடிவடைய பல நாட்கள் ஆகும். ஆகவே இந்த நேரத்துல அனகோண்டா மிகவும் மந்தமாத்தான் செயல்படும். இனச்சேர்க்கை காலம் வரை ஆண் பெண் பாம்புகள் தனிமையிலேயே வாழும். இனச்சேர்க்கை காலம்ங்கிறது ஏப்ரல் மே மாசம் ஆகும். இதன் கர்ப்ப காலம் 6-7 மாதங்கள். அப்போது பெண் பாம்பு சாப்பிடுறதே கிடையாது. இது ஒரு சமயத்திலேயே 20 முதல் 40 குட்டிகளை ஈனும். பிறந்த குட்டிகள் 2 அடி நீளம் வரைக்கும் காணப்படும். காடுகள்ல வாழும் அனகோண்டா பாம்புகளோட சராசரி ஆயுள் காலம் அப்படிங்கிறது 10 ஆண்டுகள் ஆகும். அதே சமயத்துல உயிரியல் பூங்காக்களில் வளரப்படும் பாம்புகள் 30 ஆண்டுகள் வரைக்கும் கூட உயிர் வாழுது. தென்னாப்பிரிக்காவில ஜோகன்ஸ்பர்க்ல உள்ள ஒரு உயிரியல் பூங்காவில 38 ஆண்டுகளா ஒரு பச்சை அனகோண்டா பாம்பு வாழ்ந்து வருது. இதுதான் கின்னஸ் சாதனை புத்தகத்துல இடம் பெற்றிருக்கிறது. ஆச்சரியமா இருக்கு இல்லையா நண்பர்களே? இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. படிக்கிற பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கெல்லாம் இது ரொம்ப உபயோகமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க, கேட்டுட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.